நீங்க மைக்ரோ கிரீன்ஸ வளர்க்கறது முறையா தெரிஞ்சுக்கணும். அத வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் பிசினஸா வீட்ல இருந்தே செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணறதுக்கு விரும்புறேன். மைக்ரோ கிரீன்ஸ் மாஸ்டர் டி ஆர்கானிகா கார்டனோட சிஇஓ ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தான். நான் ஒரு அரசு பயிற்சியாளராவும் இருக்கேன், தொழில் முனைவோரா இருக்கேன். இதுவரைக்கும் நெறைய பயிற்சிகள் எடுத்து, நெறைய பேர வந்து இன்னைக்கு தொழில் முனைவோரா வேற வேற ஃபீல்டுல நான் உருவாக்கியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கிரீன்ஸ பிசினஸா நீங்க எடுத்துட்டு பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு முறையான பயிற்சி தேவை. எதுக்காக இந்த பயிற்சி அப்படின்னு கேட்கிறீங்களா? நம்ம வந்து நெறைய விஷயங்கள வீடியோல பார்ப்போம். அது மூலமா தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டு நம்மளே செஞ்சு பார்ப்போம். இது வருதே சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் எங்ககிட்ட ட்ரெய்னிங்குன்னு வரதுக்கு முன்னாடி, ஏன் இவ்ளோ டிலே ஆச்சு நீங்க வரதுக்கு? இத பத்தி நீங்க 2 வருஷம் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல மேடம், நாங்க வீடியோல பார்த்தோம் மேடம். நாங்களே முயற்சி செஞ்சோம் மேடம். கிட்டத்தட்ட 2 வருஷம், 3 வருஷம் நான் அதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு நெறைய தப்புகள்லாம் வந்தது மேடம். அதிலேயே நெறைய வந்து என்னோட பணமும் வேஸ்ட் ஆச்சு. நேரமும் வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இத வந்து நான் கரெக்ஷன் பண்ணி, இப்போ இத ஒரு சின்ன லெவல்ல பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்ப நான் எதுக்காக வரேன் அப்டின்னனா, நான் இப்ப உணர்றேன். ஏன்னா என்னுடைய 2 வருடத்த நான் அதுல வந்து வேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நெறைய லாஸும் ஆச்சு. உங்ககிட்ட ஒரு முறையா பயிற்சி வரம்போது, இந்த தவறுகள வந்து நானு ஈஸியா என்னால அவாய்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த முறையான பயிற்சி வந்து ரொம்ப அவசியம்னு நெனச்சுட்டு வந்திருக்கேன் அப்டின்னுவாங்க. ஆமாங்க, அது உண்மையான விஷயம் கூட. நெறைய பேர் வந்து எதுக்கு நம்ம ட்ரெய்னிங் போணும்? நம்மளே செஞ்சு தான் பார்க்கலாமே அப்டின்ற மாரி நெனைப்போங்க. என்னைக்குமே நம்ம ஒரு முதலீடு போட்டு ஒரு விஷயத்த பண்றோம். ஒரு பணம் போட்டு ஒரு விஷயத்த பண்றோம்னா, எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டோம். முக்காவாசி நம்ம வந்து போட்டது ஃபுல்லா நமக்கு லாபமா கிடைக்கணும். அதுலருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்டின்ற மாரி தான் பண்ணுவோமே தவிர, இப்ப எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த பிசினஸ்க்குள்ள வரோம். அப்படி இருக்கிற போது ட்ரையல் ரன்ல வந்து நம்மளுடைய பணத்த வந்து விரயம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த முறையான பயிற்சி அப்டின்றது ரொம்பவே அவசியமா இருக்குங்க. நாங்க பார்க்குறது இது ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ள போனாலும் சரி, இல்ல ஃபுட் ரிலேட்டடான பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல மைக்ரோ கிரீன்ஸா இருந்தாலும் சரி, சாலிட் பேஸ் மேனேஜ்மென்ட்டா இருந்தாலும் சரி, எந்த விதமான தொழில் நீங்க செய்யறதா இருந்தாலுமே ஒரு பயிற்சி எடுத்துக்கோங்க. அத பத்தி சரியான புரிதல் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க பிசினஸ பண்ணீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, ஃபார் ஷூர் உங்களுக்கு நஷ்டம்ன்றதே நீங்க ரொம்ப ரொம்ப நஷ்டத்த குறைச்சிடலாங்க. சில டைம் நஷ்டமே இல்லாம கூட பண்ணுவாங்க ஸ்மார்ட்டா சில பேர்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து டிலே ஆகாது. நீங்க வந்து இங்க ஒரு ஹார்வெஸ்ட் பண்ற அந்த 7 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு இங்க கஸ்டமர் ரெடியா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மைக்ரோ கிரீன்ஸ வளர்த்துட்டு அந்த 6வது நாள், 5வது நாள் தான் யோசிப்பாங்க. "ஐய்யயோ! நெறைய வளர்த்துட்டோமே! இது எங்க போய் விக்கிறதுடா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பதட்டமே அடைவாங்க. அந்த மாரி பண்ணவே கூடாது. அது வந்து சரியான பிசினஸும் கிடையாதுங்க. இப்போ மைக்ரோ கிரீன்ஸ வந்து நீங்க அ பிசினஸா எடுத்துட்டு போணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயிற்சி வேணும்னு நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. நான் வந்து ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு தொழில் முனைவோரா இருக்கேன். அரசினுடைய எம்எஸ்எம்இ, என்எஸ்டிசி அதுக்கப்புறம் நெஸ்பர்டு இவங்களுடைய பயிற்சியாளரா இருக்கும். இதுவரைக்கும் நெறைய 1000க்கும் மேற்பட்ட ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் எடுத்து நெறைய தொழில் முனைவோர உருவாக்கி விட்டுருக்கேங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், பார்ட் டைமா வருவாங்க. ஃபுல் டைமா இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் நெறைய தொழில்களுக்குள்ள எங்க எங்க மூலமா வந்து இப்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா ஆகணும்னா எங்களோட ட்ரெய்னிங்ல சேர்ந்துக்கோங்க. ட்ரெய்னிங்ல அப்படி என்னங்க சிறப்பு அம்சம் இருக்கு? எதுக்கு நான் உங்களோட ட்ரெய்னிங்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்றதுனாலலாம் கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு முதலீடு போட்டு ஒரு விஷயத்துக்குள்ள பிசினஸ்ல இறங்குறோம். என்னுடைய 25 வருட அந்த பிசினஸ் அனுபவத்துல சொல்றேங்க. நம்ம வந்து பொருள வந்து நஷ்டமாயிட்டோம், இல்ல பிசினஸ் நஷ்டம்னோ சொல்லிட்டு நம்மளுடைய மணிய வந்து வேஸ்ட் பண்றது எந்த ஒரு பெர்சனாலயும் தாங்கிக்க முடியாதுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். எங்களோட பயிற்சியில நீங்க வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைக்ரோ கிரீன்ஸ்னா என்னது? அதை எப்படி வளர்க்கணும்? மண் இல்லாம வளர்க்கறது எப்படி? நீர்ல வளர்க்கறது எப்படி? அவுட்டோர் வீட்டின் வெளிப்புறத்துல எப்படி வளர்க்கறது? ல அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நீங்க ஒரு சின்ன ரூம்க்குள்ள எப்படி வளர்க்கலாம்? அதுக்கு எவ்ளோ சிறிய இடம் இருந்தா போதும் நீங்க வந்து கமர்ஷியலா கொண்டு போக முடியும். ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போருங்க. நீங்க கமர்ஷியலா எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி அறுவடை எப்படி பண்ணணும்? போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னிக் என்ன? அதுல வந்து எப்படி டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வாட்டர் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம எப்படி முறையா வந்து தெரிஞ்சுட்டு பண்ணணும். பெஸ்ட் வருமா? பூச்சித்தொல்லைகள் இருக்குமா? இருக்குங்க. அத நீங்க எப்படி இயற்கையான முறையில நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓகேங்க. நான் சூப்பரா வந்து செஞ்சு முடிச்சுட்டேங்க. செம்மையா ஹார்வெஸ்ட் வந்துடுச்சுங்க. ஆனா யார்கிட்ட போய் விக்கிறதுங்க? எல்லாரும் இத தான் சொல்றாங்க. ஆனா எங்க போய் விக்கிறதுன்றத பத்தி சொல்லி தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னுவாங்க. நீங்க வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை நம்ம வீட்ல இருந்தே செஞ்சு குடுத்தோம்னா யாராவது ஒருத்தர் வந்து பைபேக்ல வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா அது வந்து சரியான முறையே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் திங் இன்னொருத்தர நம்பி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற போது அது ரிஸ்க் ஜாஸ்திங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்களா பண்ணீங்கன்னா அதுல ரிஸ்க்கும் கம்மியா இருக்கும் அண்ட் அதிகமான லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால வந்து நம்மளோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்ன? மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அதனோட அனாலிசிஸ் என்ன? எப்படி போய் மார்க்கெட்ட ரிசர்ச் பண்றது? எங்க ஊர்ல இதுக்கு எங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க? நான் எந்த கஸ்டமர்ஸ் கிட்ட போய் விக்கணும்? எந்தெந்த மாரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க? அவங்க கிட்ட நான் எந்த மாரி முறையில போய் அப்ரோச் பண்ணி கேட்கணும்? இது எல்லாத்தையும் முறையா நீங்க கத்துட்டு போயிட்டீங்கன்னா சூப்பர்ங்க. ஈஸியா நீங்க மார்க்கெட்ட பிடிச்சிடலாங்க. கஸ்டமர்ஸ உங்களுக்கு கிடைச்சிருவாங்க.
சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி விலை நிர்ணயம் செய்யறது? எந்த மாரி பேக்கிங் பண்றது? எந்த மாரி லேபிளிங் பண்றது? இதுக்கு ஏதாவது சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணுமா? இல்ல கவர்ன்மெண்ட் ஏதாவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்களா? அப்படின்றதெல்லாம் பத்தி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கட்டாயம் தேவைங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத ஆரம்பிச்சுடுறேங்க. இப்ப நான் இந்த கஸ்டமர்ஸ்க்கு குடுத்துட்டு இருக்கேன். இதோட நிறுத்தணுமா? இல்ல என்னோடத எப்படி நான் பிராடா திங்க் பண்ண முடியும்? என்னென்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கு? நான் வந்து என்னென்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல நான் எப்படி அதுவும் ₹0 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய வச்சு நம்ம எப்படி வந்து இத எடுத்துட்டு போக முடியும்? அதுக்கப்புறம் ஒரு தொழில் முனைவோரா நீங்க என்ன பண்ணணும்? எப்படி கம்பெனிய ஆரம்பிக்கிறது? அதுக்கு என்னென்னலாம் முறையான வழி? உங்கள பிராண்ட் பண்ணணும், உங்க கம்பெனிய பிராண்ட் பண்ணணும், உங்களோட பொருள பிராண்ட் பண்ணணும். இது 3த்தையும் எப்படி நீங்க சைமல்டேனியஸா பண்ண போறீங்க? அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு? இது எல்லாத்தையுமே இந்த ட்ரெய்னிங்ல சூப்பரா நீங்க கத்துப்பீங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். வளர்க்கறது ஈஸிங்க. இத கொண்டு போய் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா வியாபாரமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அத பத்தி தான் நான் மேஜரா பேச போறேன். சரி இதோட நிக்கிறோமா? இல்லீங்க. இதுல மதிப்பு கூட்டுதல், வேல்யூ ஆடட் புராடக்ட்ஸ் பண்ணலாம். இதுல எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குங்க. அத பத்தியும் சொல்லப் போறேன். சரி ஓகேங்க. இதுல விதவிதமா எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குங்க. நான் அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். எனக்கு இதுவும் ஓகே, அதுவும் ஓகே. 2த்தையும் சேர்த்த மாரி நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியுமான்னா, உங்களுக்கான சூப்பர் பிசினஸ்ங்க. உங்களுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னீங்கன்னா, எப்படி வேல்யூ ஆடடா டிஷ்ஷஸ் பண்ணி நீங்க இத வந்து இப்ப குடுக்கலாம். அதுவும் யங் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ட்ரெண்டியா, சூப்பரா புதுசு புதுசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு டேஸ்ட் பட்ஸ வந்து நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்டின்னீங்கன்னா, சூப்பரான பிசினஸ் வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பிசினஸ் தாங்க. சரி ஓகே. இதுல வந்து நம்ம நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்டின்னு கேட்கிறீங்களா? கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 7 நாள்ல அறுவடை பண்ணிடுவீங்க. ஒரு குறைஞ்ச முதலீடு இருந்தா போதும். டெய்லி ஒரு 1 ஹவர் நீங்க 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க. நீங்க வந்து குறைந்த முதலீடு தான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாலாம் தேவையில்லைங்க. ஸ்டார்ட்டிங் வந்து 20,000 அதுலேருந்து கூட ஆரம்பிச்சுக்கோங்க. 5,000லேருந்து கூட ஆரம்பிங்க. யார் வேண்டான்னு சொல்றாங்க? சின்னதா ஆரம்பிங்க. அதுலேருந்து மாசம் வாரம் உங்களுக்கு ஒரு ரூ. 3,000லேருந்து ரூ. 8,000 ரூ. 10,000 கிடைச்சா போறாதுங்களா? வாரம் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்டின்னா சந்தோஷம் தானே. அண்ட் ஒன் மோர் திங் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீங்க எவ்வளோ முதலீடு போடுறீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் உங்களுடைய லாப கணக்கு இருக்கும். அத நீங்க கட்டாயம் நினைவுபடுத்திக்கணுங்க. சரி ஓகே. நம்ம வந்து இதுல மெயினா இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த மார்க்கெட்டிங் பார்ட்ட பத்தி நான் நெறைய பேசுறேன்லங்க. அப்படி என்னதாங்க நீங்க மார்க்கெட்டிங்ல சொல்லிக் குடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் இத நெனச்சா தான் ஒரே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயோ! நான் எல்லாம் பண்றது ஓகே. என்னத்த நீங்க சொல்லிக் குடுக்க போறீங்க அதுல? அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் கேட்பாங்க என்ன. அதுல வந்து நாங்க மார்க்கெட்டிங் பார்ட்ல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிர்றேங்க. அம் இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் வந்து விதவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. நம்மளுடைய இந்தியா மார்க்கெட்டோட அவுட்லுக் என்ன? அதனோட குரோத் ப்ரொஜெக்ஷன் என்ன? ஸ்டேட் லெவல்ல வந்து நம்மளுடைய டிமாண்ட் எப்படி இருக்கு? நீங்க அத வச்சு நீங்க எப்படி கொண்டு போகலான்றது ஈஸியா கால்குலேட் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பிசினஸ் ப்ரொபோசல். அந்த பிசினஸ் ப்ரொபோசல்னா என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? அது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அதனோட காஸ்ட் பிரேக் டவுனு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்ல எப்படி நீங்க பண்ணலான்றதுக்கான பிரேக் டவுனு. அவுட்டோர் செட்டப்ல எப்படி? இன்டோர் செட்டப்ல எப்படி? மந்த்லி ஆப்பரேஷனல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? அதனோட ஈல்ட் எவ்வளோ வரும்? அதுக்கான ரெவென்யூ எவ்வளோ வரும்? மந்த்லி ரெவென்யூ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ப்ராஃபிட்ட கால்குலேஷன் எப்படி பண்ணுவீங்க? ஆர்ஓஐ எப்படி? பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க கடைசியில குடுப்போம். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுமா? வேண்டாமா? பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணலாமா? கூடாதா? ட்ரெய்னிங் எதுக்கு? எத்தன நாள் வந்து தேவைப்படுது? ஸ்கேலபிலிட்டி அடுத்த லெவல்ல நீங்க போணும் அப்டின்னா, எந்த லெவல்ல நீங்க ஸ்கேலபிள் பண்ணணும்? எப்படி பண்ணணும்? அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முறையா சொல்லிக் குடுக்க போறேங்க. இது எல்லாமே ஆல் அட் ஒன் பிளேஸ் அப்படின்ற மாரி நீங்க கத்துக்கிறதுனால பிராக்டிகல் நாலேட்ஜும் உங்களுக்கு இருக்க போறது. தியரிட்டிக்கல் நாலேட்ஜும் இருக்கு. இது ஆஃப்லைன்லயும் கத்துக் குடுக்குறேன், ஆன்லைன்லயும் கத்துக் குடுக்குறேன். நீங்க எது வேணா பிரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஃப்ளெக்சிபிள் டைமிங்ல தான் இருக்கு. 1 to 1 கன்சல்டேஷன் தான் இருக்கு. இதுல 10த் ஆனிவர்சரினால சில போனஸஸ், சர்ப்ரைசஸ்லாம் குடுத்துருக்கோம். ட்ரெய்னிங் ஃபீஸ்ல வந்து நாங்க நெறைய ஆஃபர்ஸ் குடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1 ஹவர் பிசினஸ் கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அப்புறமா உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து எனி டைம் நீங்க என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுக்கு ப்ராடக்ட் சப்போர்ட்டோ, இல்ல ப்ராஜெக்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சப்போர்ட்டோ அதுவும் நாங்க குடுக்குறோங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள உங்களுக்கு நாங்க போனஸஸா அன்னைக்கு குடுக்க போறதுனால, இந்த அரிய வாய்ப்ப நழுவ விடாதீங்க. இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் இது. ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க. இது ரொம்ப வொர்த் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் நெறைய பேர் இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணி இன்னைக்கு சூப்பரா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் அதுல ஒருத்தரா மாறணும்னு நான் நெனைக்கிறேன். எல்லாரும் வெல்வோம், வளர்வோம், ஜெயிப்போம். நன்றி.